Hello guys, welcome back to channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டம் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடல, செடிலாம் பழுத்து காயா காய்ச்சிட்டு இருக்கோம். என்னடா இன்னும் வீடியோ போடலன்னு கேக்குறீங்களா? நான் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருந்ததுப்பா, அதனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். ஏன்னா இனிமே எனக்கு லீவ் தான். நிறைய பேருக்கு லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா பாணி WDCயை போய் தமிழில் வச்சுட்டு இவ்வளோ பெருசாக இன்ட்ரோ பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அது வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. இதான் வந்து WDC. இது வந்து ஃபார் ஃபார்மர்ஸ் யூஸ் தான் போட்டிருக்கு. ஆனால் நம்ம மாடி தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மொத்தம் செடிக்கு நல்லது. இதோட கண்டென்ட்ஸு, அப்புறம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸாராக இருக்கணும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதோட லைஃப் ஸ்பேன் 3 இயர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டேட்டு. இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து காமிக்கிறேன் வாங்க. அப்புறம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் 20 லிட்டர்ஸ் வாட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 200 கிராம் நாட்டு சக்கரை சேர்க்குறோம். இது வந்து அதுக்கு அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். WDCன்றது வந்து ஒரு பாக்டீரியா தான். அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்து நம்ம கை கான்டாக்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் இருக்க பாக்டீரியா வந்து அது கூட அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அப்புறம் அது வந்து ஃபார்ம் ஆகாது. இதை வந்து நம்ம 6 பீசஸாக டிவைட் பண்ணுறோம். 6 பீசஸாக டிவைட் பண்ணி 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு நம்ம வந்து ஒரு பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ண ஒரு பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மக்கில் க்ளீனாக இருக்கணும். எது எடுத்தாலும் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக கழுவினது தான் யூஸ் பண்ணணும். இப்போது இதில் போட்டு அதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணணும்னு சொன்னேன், கையில் ஸ்மாஷ் பண்ண முடியாதீங்க. அதை வந்து கத்தியிலே எப்படியாவது நீக்காக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படியே கூட போட்டுட்டு நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணதை வந்து அந்த 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஊற்றிடுறோம். அதான் வெல்லம் கலந்து வச்சாலும் அந்த தண்ணியில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 40 லிட்டர்ஸ் ஆஃப் WDC வந்து ரெடி பண்ணிடலாம். சரிடா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், என்ன பண்ணோன்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல க்ளீனான துணியை போட்டு மூடிட்டு நான் ஒரு கயிறு போட்டு டைட்டாக கட்டிவிடுங்க. இது வந்து 7 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 7 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து இதை சன்லைட்டு அதை வைக்கக்கூடாது. சன்லைட்டு வச்சிங்கன்னா பாக்டீரியாலாம் செத்து போயிடும். ஸோ வந்து என்ன பண்ணணுன்னா, இதை வந்து க்ளோஸ்ட் ஏரியாவில் தான் வைக்கணும். வெளியில் இடம் தான் வைங்க. அப்படி வீட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும்னா வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 7th டே ஆனால் ஸ்மெல் வரும், லைட்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது. இது வந்து டே 3 3வது நாள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம 40 டைம்ஸ் வந்து கிளாக் வைஸில் சுற்றணும். இப்போது வீடியோவில் சுற்றிருப்பாங்க பாருங்கள். டெய்லி வந்து 40 டைம்ஸ் சுற்றணும், மறந்துடாதீங்க. ரெடியானாலும் சுற்றணும். அப்புறம் இது வந்து 5th டே இப்படி தான் இருந்தது. அடுத்து வந்து நம்ம இப்போது 7th டேக்கு போகலாம், லாஸ்ட் டே. இதுதான் வந்து 7வது நாள். இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் சுற்றி விட்டுறோம், ஈவினிங் வந்து நம்ம எடுத்து செடிக்கெலாம் ஊற்றுறோம். ஈவினிங் தான் ஊற்றணும். ஏன்னா வந்து மார்னிங் வந்து ஊற்றுனீங்கன்னா சன்லைட் இருக்கும், ஸோ வந்து பாக்டீரியா செத்துரும். ஸோ ஈவினிங் தான் ஊற்றணும். இப்போது வந்து 1:3 ரேஷியோவில் ஊற்றலாம். அப்படி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ஊற்றலாம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி இரிகேஷனில் விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:10 ரேஷியோவில் ஊற்றலாம். அதாவது ஒரு பங்கு தண்ணிக்கு 10 ஒரு பங்கு WDCக்கு 10 பங்கு தண்ணி ஊற்றணும் டெய்லி ஊற்றுறதா இருந்தால். அப்படி நீங்கள் மந்த்லி ட்வைஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஊற்றணுன்னா நீங்கள் வந்து ஒரு பங்கு WDCக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் ஊற்றுறோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து செடியில் ஊற்றும் போதாவது கைப்படலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்போது லாஸ்ட் தானே, அப்போ வந்து கைப்படலாம், அப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றி ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் அடிப்போம். இப்போ வந்து நாங்கள் செடிக்கு ஊற்றுறதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் வேகமாக தெரியும்.
சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல வீடியோஸுடன் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய்.